வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இருந்துட்டு ஐயோ மல்லி ரேணுகா 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 மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகப்பனுடைய பாசத்துக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்பவே வந்து கதிரேசன் வந்து எதிரியாக இருந்தாலுமே வந்து ஆனால் அப்பா புள்ள பாசத்தில் வந்து அவரை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பாவங்க நம்ம கதிரேசன் கூட வந்து என்னதான் இருந்தாலும் வந்து எதிரியாக வந்து இருந்தார். விஜய்க்கு வந்து எதிராக வந்து எதுக்காக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து புரிய வருது. தன்னுடைய பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்ததுனால தான் வந்து நம்ம விஜய் மேலே வந்து இவ்வளோ வந்து கோவத்தையும் வன்மத்தையும் வந்து வச்சுட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து இவ்வளோ தத்ரூபமான வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அவருக்கு வந்து என்ன தோணுதோ அதை வந்து கரெக்டாக வந்து அப்படி வந்து பண்ணார். என் பிள்ளைக்காக தான் நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகா வந்து எப்படி வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து அந்த லெவலுக்கு வந்து பண்ணிட்டாருங்க. பாவங்க கதிரேசன் இருந்துட்டு ஒரு தகப்பன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து நம்ம கதிரேசன் வந்து இருக்கார். என் பிள்ளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, என் பிள்ளைய வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பேன், அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து தெளிவாக வந்து இருந்தார். சரி ஓகே, அப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரேசன் இருந்துட்டு ஓடி வந்து அப்படியே வந்து விழுந்து அந்த காருடைய டயர் கடியிலே வந்து விழுந்திருப்பார். ஜஸ்ட் மிஸ் எப்படியோ வந்து எழுந்துட்டார். அதுக்கப்புறம் எழுந்து ஃபோன் பண்ணி நம்ம விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ரேணுகாவையும் மல்லியும் கடத்திட்டாங்க மாப்பிள்ளை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரில, கை கால் வந்து எனக்கு வந்து ஓடவே இல்லை, நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் இருந்துட்டு விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுவார், என்ன சொல்கிறீங்க சார், என்ன யார் வந்து கடத்துனது, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இப்படி தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்தோம், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வந்துட்டு அவங்கள வந்து வெளியே போயிட்டு காரில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அந்த கேப்பில் வந்து நான் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் காரில் ஏசி போட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அதனால் வந்து அவங்களும் வந்து போனாங்க. போயிட்டு வந்து வரும்போது நான் வந்து மாத்திரையை வந்து வாங்கிட்டு வரேன். யாரோ ஒரு 4-5 ரவுடி பசங்க இருந்துக்கிட்டு மல்லியவும் ரேணுகாவையும் வந்து கடத்திட்டாங்க மாப்பிள்ளை, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, முதல்ல வந்து ஓடி வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் இருந்துட்டு பதறாரு, கெஞ்சறாரு விஜய்கிட்ட. சரி ஓகே, நீங்கள் வந்து ஒன்றும் பதறாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், என்னன்றது யார் வந்து பண்ணியிருப்பாங்க என்ன வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ வந்து யாரை வந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் இருக்கிறது வந்து ஒரு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் கதிரேசனும் வந்து அப்படி தான் வந்து நினச்சிட்ருப்பார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நினைக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவும் தான் வந்து எதிரியாக வந்து விஜய்க்கு வந்து இருக்காங்க. மல்லிக்குமே வந்து அவங்க தான் வந்து எதிரியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவார், நம்ம விஜய் இருந்துட்டு நேராக வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து போவார். ஸோ அப்படி இருக்கும்போது போயிட்டு வந்து அப்படியே வந்து கதவை தட்டுறாரு, காலிங் பெல் அடிக்கிறாரு, யாரும் வந்து ஓப்பன் பண்ணலை. எட்டி உதடா கதவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டோரை வந்து உடச்சதும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து உடஞ்சிக்கிட்டு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே வந்து போனதும் உடனே வந்து மல்லியாவும் ரேணுகாவையும் வந்து எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படி வந்து கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன ஒன்றுமே வந்து தெரியாத மாதிரி வந்து நடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னது மல்லியாவும் ரேணுகாவும் வந்து கடத்திட்டாங்களே, என்ன சொல்கிற விஜய், யார் வந்து கடத்துனது, என்ன வந்து இப்படி வந்து கேட்டுட்ருக்கேன், நான் வந்து அந்த வேலையை வந்து எதுவுமே வந்து பண்ண கிடையாது, நீயா வந்து ஏதாச்சும் வந்து சொல்லி எங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத, நாங்களே வந்து வேறு மாதிரி வந்து ஒரு மூடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் ராஜேஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து ஏய் உண்மையை மட்டும் சொல்லலை, இப்போ வந்து உன்னை வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு வந்து தெரியாது, இப்போ என் அக்காவை வந்து போயிட்ட, நான் வந்து உன் அக்கான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்ததுக்கு நீ வந்து இப்படி தான் வந்து மொத்தமாக வந்து என்னை வந்து இது பண்ணி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர சண்டை வந்து போட்டுட்ருக்காரு. யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய மனைவிக்காக மல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிச்சிட்ருக்காளே அந்த சுடருக்காக வந்து பயங்கரமான ஒரு சண்டையை வந்து போட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சும்மா இருப்பார், நீ தான் வந்து கடத்திருப்ப, ஒழுங்கு மரியாதை வந்து சொல்லிவிடு, இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்தில் வந்து கத்தியை வந்து வச்சுட்டாரு. யாருடைய கழுத்தில், ராஜேஸ்வரியுடைய கழுத்தில் வந்து கத்தியை வந்து வைக்க முடியாது. உடனே வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுடைய கழுத்தில் வந்து கத்தியை வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உண்மையை சொல்லலை, இவளை வந்து கொன்றுவேன், எனக்கு வந்து உண்மை வந்து தெரிஞ்சாகணும், எனக்கு வந்து இப்போ வந்து மல்லியும் ரேணுகாவும் இங்கே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்தில் வந்து கத்தியை வந்து வச்சுட்டாங்க. ஐயோ ராஜிமா, உண்மையை சொல்லி தொலைங்க, நீங்களா வந்து கடத்துனீங்க, என்னை வந்து கொன்றுவார் மாமா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து
ஒரே பயம் வந்துருச்சு நம்ம ரஞ்சிதாக்கு இருந்துட்டு. என்னதான் பயம் வந்தாலும் சும்மா விடுவாரு. நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பா சும்மா விட போறதில்ல. எப்படியுமே பார்த்தோன்னா நீங்க சொல்லாமலே உண்மைய விட போறதில்ல. ஆனா இவங்களுக்கு உண்மை தெரியணுமே. இவங்க தான் கடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இவங்க கடத்தல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கேடுகெட்ட ரேணுகா என்ற சுடர் தான் கடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் குடுப்பாங்க. இவளே எல்லாத்தையும் பிளான போட்டுட்டு அப்படியே ஆக்டிங் பயங்கரமா நடிக்கிறா. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. என்ன எதுக்காகடா புடிச்சிருக்க? என் கைய விட்றா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நடிக்கிறாங்க மல்லி முன்னாடி. அப்பா! இன்னுமே நடிப்பு தான் நடிக்கிறாங்களா இவங்க? அதுக்கப்புறம் "ஏய் சும்மா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பலார்ன்னு ஒண்ணு விட்டான் பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மல்லிக்கு ஏதோ ஒரு ஷாக் குடுக்குற மாரியான ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் அந்த கார் டிரைவரும் அந்த இடத்துல இருக்கான். மல்லியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொறுத்திருந்து பார்க்கலாம். அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டாடா.